Satyabama Institute of Science and Technology, Chennai. எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எம்பிக்களின் அமளியால் தொடர்ந்து முடங்கும் நாடாளுமன்றம். மக்களவை மாநிலங்களவை 3வது நாளாக ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை அலுவலகத்தை நோக்கி 16 கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரணி. தடுத்து நிறுத்தப்பட்டதால் அமலாக்கத்துறை இயக்குநருக்கு மின்னஞ்சலில் கடிதம் அனுப்பிய கார்கே. இந்திய ஏவுகணை மற்றும் ரேடார்களை மேம்படுத்தும் ஒப்பந்தம் அதானி குழுமம் மற்றும் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டதாக புகார். இந்திய பாதுகாப்பில் சமரசமா என ராகுல் காந்தி கேள்வி. அதிகாரிகள் அடிக்கடி கள ஆய்வு செய்ய வேண்டும். முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் தொடர்பான கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். காவல் நிலையத்தில் மோதலில் ஈடுபட்ட கவுன்சிலர்கள் உட்பட 4 பேர் திமுகவில் இருந்து தற்காலிக நீக்கம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. அமைச்சர் நேரு திருச்சி சிவா ஆதரவாளர்கள் இடையே ஏற்பட்ட மோதல். காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய 4 பேர் உட்பட 5 பேர் கைது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார்? திமுகவினர் மோதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஈரோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு திடீர் நெஞ்சுவலி. சென்னை போரூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் 26ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. வைரஸ் காய்ச்சல் பரவுவதால் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விடுப்பு வழங்குவதாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வை நடத்த திட்டம் என தகவல். ஏப்ரல் மாத இறுதிக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்க திட்டம் எனவும் தகவல். வைரஸ் காய்ச்சலால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய அவசியமில்லை. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இல்ல, அந்த மாதிரியான அவசியம் இப்ப இங்க இல்லைங்க. இன்ஃபுளுன்சா காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக சுகாதாரத்துறை. மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் மட்டும் RT-PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். +2 பொதுத் தேர்வில் தொடரும் ஆப்சென்ட். ஆங்கில தேர்வையும் 50,000 பேர் எழுதவில்லை. கோவில் விழாக்களில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க உயர்நீதிமன்றம் அறிவுரை. பொதுத் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகி வருவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கவில்லை. பாமக MP அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எழுத்துப்பூர்வமாக பதில். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை சந்திப்பு. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் மோதல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஆலோசனை. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நாகை, கடலூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 60 இடங்களில் நடந்த சோதனையில் சுமார் 34 லட்சம் ரூபாய் பறிமுதல். ஆஸ்கர் விருது வென்ற படத்தில் இடம்பெற்ற முதுமலை தம்பதி பொம்மன் பெள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். யானைகளை மின்சாரம் வைத்து கொள்பவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என இருவரும் கோரிக்கை. $8 கோடி செலவில் கோவையில் புதிதாக யானைகள் முகாம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. யானை பாகன்களுக்கு வீடுகள் கட்ட 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பெரு முதலாளிகளுக்கு சாதகமாக வங்கிகள் செயல்படுகின்றன.
உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. ஆளுநர் நியமனம் குறித்து மாநில முதலமைச்சருடன் ஆலோசிப்பதை ஒரு மரபாக வேண்டுமானால் பின்பற்றிக் கொள்ளலாம். ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா பரிந்துரை குறித்த கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில். வடமாநில தொழிலாளர்கள் வருகையை முறைப்படுத்த வலியுறுத்தி பேரணி. அனுமதி கோரிய நாம் தமிழர் கட்சியின் மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தள்ளுபடி. விதிகளை மீறி அண்டை மாநிலங்களுக்கு பால் விற்பனை செய்த கூட்டுறவு சங்கங்களுக்கு நோட்டீஸ். உரிய விளக்கம் அளிக்கவில்லை எனில் சங்கம் கலைக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. மதுரை மாநகராட்சியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் புழுக்கள். பொதுமக்களின் குற்றச்சாட்டை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு. கோவை விருதாச்சலத்தில் தீப்பிடித்து எரிந்த கார்களில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக தப்பினர். பட்டா கத்தியுடன் வீடியோ வெளியிட்ட இன்ஸ்டா தமன்னா கைது. கோவை அழைத்துச் சென்று தனிப்படை காவலர்கள் விசாரணை. திருவண்ணாமலை ஏடிஎம் தொடர் கொள்ளையில் 7வது நபர் கைது. அசாமில் இருந்து அழைத்து வந்து விசாரணை நடத்த காவல்துறை நடவடிக்கை. கொடைக்கானலில் காட்டுத்தீயால் நகர் முழுவதும் புகை சூழ்ந்தது. சுவாச பிரச்சனை மற்றும் கண் எரிச்சலால் மக்கள் பாதிப்பு. தஞ்சையில் அரசு விழாவில் அசைவ விருந்து. சுட சுட ருசி பார்த்த பொதுமக்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு. அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டி. ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தல். சத்தீஸ்கரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கலைத்த காவல்துறை. வெங்காயத்திற்கு நியாயமான விலையை வழங்க வலியுறுத்தல். மகாராஷ்டிராவில் விவசாயிகள் 2வது நாளாக பேரணி. வெப்ப அலை 2023 சமாளிக்க மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ரயில்வேயில் பணி வழங்க நிலத்தை முறைகேடாக பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத், அவரது மனைவி மற்றும் மகளுக்கு பிணை. இலங்கையில் புதிய வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 40 தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பு. கோரிக்கைகளை பரிசீலிக்க அதிபர் அளித்த உறுதியால் போராட்டம் வாபஸ். பனியால் உறைந்த ஏரியின் நீருக்குள் நீச்சல். செக் குடியரசைச் சேர்ந்த டேவிட் வென்கல் கின்னஸ் சாதனை. துருக்கியின் தெற்கு பகுதியில் கனமழை.
நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள். டெல்லியில் மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் கோலாகல தொடக்கம். இந்திய கொடியை ஏந்திச் சென்ற லவ்லினா. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கு டிக்கெட் வாங்க குவிந்த ரசிகர்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய விசாகப்பட்டினம் காவல்துறை. Satyabama Institute of Science and Technology, Chennai.